இந்த வர்ணாசிரம தர்ம கோட்பாடு பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற இந்த கோட்பாடு, இதற்கு மாற்றாக ஒரு கோட்பாட்டை நீ உருவாக்கி கொள்ள வேண்டும். அந்த கோட்பாடு என்ன? நான் பறையன் அல்ல, நான் தேவேந்திரன் அல்ல, நான் தேவர் அல்ல, நான் நாடார் அல்ல, செட்டியார் அல்ல, கவுண்டர் அல்ல, வன்னியர் அல்ல, நான் உடையார் அல்ல, முதலியார் அல்ல, பிள்ளை அல்ல, நான் குறவர் அல்ல, இருளர் அல்ல, என்னென்ன சாதி இருக்கோ இது எதுவும் அல்ல, இது என் அடையாளம். என்ன சொல்ற? நான் முத்தரையர் இல்லை, நான் குறவர் இல்லை, நான் எதுவும் இல்லை, இது என் அடையாளம் இல்லை, என் குடி பிரிவு. அடுத்த என்ன? அடுத்த என்ன? நான் இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவம் இதெல்லாம் நான் ஏற்றிருக்கிற இறை வழிபடுகிற மார்க்கங்கள், சமயங்கள், இவை மாறிக்கொள்ள முடியும். இதெல்லாம் என் அடையாளம் அல்ல. ஆனால் பிறப்பிலிருந்து இறப்பு வரை மாற்ற முடியாத, மாற முடியாத ஒரே அடையாளம் நான் தமிழன் என்பதுதான். நம் தாத்தா, நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் சொன்னது, பிறப்பினால் பேதம் கற்பிக்கிற இந்த வர்ணாசிரம தர்ம கோட்பாட்டுக்கு எதிராக, மாற்றாக புதிய ஒரு கோட்பாட்டை நீ வகுத்துக் கொள்ளாத வரை உனக்கு விடுதலை இல்லை. அவன் பேரன் வந்தேன், புதிய கோட்பாடு. இங்க உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எவனும் இல்லை. ஏன்? தமிழன் பெருமைக்குரியவன். காரணம், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன். புரிது நினைக்கிறேன். கடவுள் வரி, சமய வரி, கண்ணலிக தமிழுக்கு நோய் நோய் நோயே, இடை வந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால் ஆள்வது நம் தாய் தாயேங்கிறான். அந்த தாய் ஆளணும்னா இந்த சாதி பேயும் மத பேயும் சாகணும். அதுக்கு ஒரே வழி, நாங்கள் தமிழர்கள் என்று எழணும். அதான்டா.